இங்க பாரு ரவி, எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் மாமன் பொண்டாட்டியாச்சே, மாமன் பையனாச்சேன்னு அமைதியா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையை உங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு. எதுவோ பெரிய யோக்கியச்சி மாதிரி தான். மாமன் பொண்டாட்டி இல்லனா என்னடி பண்ணுவ? பெரிய இவ மாதிரி பேசுற, அப்படி கிழிச்சிருவா. மீனா, நீ சும்மா இரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற ஏதாவது பேசி இன்னும் பிரச்சனையை அதிகமாக்காத. எங்க உங்க வீட்டு பிரச்சனை நான் எதுலயாவது தலையிடுறேனா? அமைதியா தானே இருக்கேன். இது என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் ரொம்ப அமைதியான அக்கான்னா பேர் எடுக்க முடியாது. என் தங்கச்சி மேல தப்பே இல்லை. இருக்கிறதுலே கேவலமான பிறவிங்க இதுங்க. என் தங்கச்சியை பத்தி பேச வந்துட்டு என் தங்கச்சிக்கு ஒருத்தினா ரெண்டாவதா மூணாவதான்னு கேட்கறா. இவளுக்கு எத்தனை பேரும்? இங்க பாருங்க மீனா அண்ணி, தேவையில்லாத பேச வேணாம். எங்க அம்மா கூட்டிட்டு நான் கிளம்புறேன். ஏண்டா இந்த நெட்ட குக்க பார்த்தா நீ பயப்படுற? இவளை பார்த்தா ஒரு புள்ள பூச்சி கூட பயப்படாது. நீ போய் பயப்படுற பாரு. இவ கிழிச்சிருவா. இவ பேசினாலும் நான் பயந்துட்டாலும். சித்தி, நீங்க வேற கொஞ்சமாட்டு பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கோங்க. பாப்பா நெட்ட கொக்கு புருஷா, நெட்ட கொக்கு. என்னது பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கணுமா? அதான் உன் பொண்டாட்டி நடந்துக்கிறாளே, மாஞ்ச மனுஷி மாதிரி, பல்லு போன கிளவி மாதிரி. அம்மா, இங்கேருந்து போகலாம் வாங்க. என்னதான் ஆதி ஓடி போயிட்டா கூட என் தங்கச்சி ஓடி போகல. அவளுக்கு என்ன ஆபத்துனே தெரியல. நாங்க எல்லாரும் யோசிச்சு அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யார் கூட ஓடி போனா? கிருஷ்ணாவும் இந்த கல்யாணத்துக்கு தானே வந்திருக்காரு. ஏமா மீனா, அப்ப உன் தங்கச்சி கிருஷ்ணாவை விரும்பினாளா? வாமாமே, இப்பவாவது வாயை திறந்தியே. உன் பொண்டாட்டி இருக்கும்போது வாயவே திறக்க மாட்டேன்னு நினைச்சேன். கடைசியில ஒரு வழியா வாயை திறந்து கேட்டுட்டேன். ஏமாமா, நாங்களும் உனக்கு தங்கச்சி பிள்ளைங்க தானே. எங்களுக்கு அப்புறம் தானே இந்த அத்தை வந்தாங்க. ஏமாமா இப்படி இருக்க? பொண்டாட்டி முன்னாடி பேசவே கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை இவங்க உன்னை எதுவும் பயமுறுத்துறாங்களா? அடிக்கிறாங்களா, மிதிக்கிறாங்களா? தைரியமா என்கிட்ட சொல்லு. ஆமா, தைரியமா சொல்லுங்க. இவ வீட்டுக்கு கூட்டு போய் உங்களுக்கு கஞ்சி ஊத்திடுவா. மீனா, கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஆதியை தேடணுமா வேண்டாமா? ஆமா ஆமா, அந்த ஓடுதலைய தேடி கூட்டிட்டு வாங்க. அப்பதான் இன்னொரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணோன்னே அந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போயிருவா. அண்ணி, எங்க அம்மா பேச்ச விடுங்க. எப்பவும் தெரிஞ்சது தானே. ஆதிக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். தேடணும்ல. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடலாம். நான் எங்க அப்பா அம்மா கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கலாம். என்னடா திமிரு அதிகமாயிடுச்சா? யார போய் தேடுறது? கைய காலை குடைச்சி அடுப்புக்குள்ள வச்சாதான் உனக்கு புத்தி வரும். அப்பம் புத்தி அப்படியே இருக்கு. கொஞ்சமாவது என்ன மாதிரி இருக்கியா? கொஞ்சம் கூட சூடு சொரண மான வெக்கம் எதுவும் கிடையாது. இங்க பாருங்க, யாரும் இந்த தங்கச்சி தேட வேணாம். தேட வேண்டியவங்க இந்நேரத்துக்கு தேட கிளம்பி இருப்பாங்க. சித்தி, சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ, அவமானமா இருக்கும்னு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வீட்டு பிள்ளை எங்க போனான்னு தேடணும். மத்ததை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, நீ மட்டும் இங்கேருந்து வரல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இங்கேருந்து போனா திரும்ப வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். நீ அழுது புரண்டாலும் ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு கிளம்பு. சரிப்பா, உனக்காக போறேன். உங்க அப்பனை என் கூட வர சொல்லு. நீ வேணா அவளை தேடனா தேடி என்னமோ செய்யி. என்ன இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு எது கலர? எங்க கண்டிப்பா ஆதி எதுவும் தப்பா முடிவெடுத்திருக்க மாட்டாள்ல. எதுவும் நடந்திருக்காது. நீ பயப்படாம இரு. உங்க அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொல்லு. நானும் கிருஷ்ணாவும் போய் எங்க இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வரோம். அழாதீங்க சம்பந்தி, நம்ம பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்களா சம்பந்தி, இவ்வளவு நேரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா எல்லாரும் சிரிப்பும் சந்தோஷமா எப்படி இருந்திருப்போம். இந்த பொண்ணு எங்களை இப்படி தலைகுனியா வச்சுட்டு போயிட்டாலே. எல்லாமே நல்லதுக்குத்தான் எடுத்துக்கணும். விடுங்க, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடலாம். எது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறது சம்பந்தி? இப்படி கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அவ காணாம போயிட்டா. ஒருவேளை அவ கிடைச்சா கூட அவளை யாரு கட்டிப்பா? சரி, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா அதை எங்க கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல. மீனா, அழாத. உங்க அம்மாவும் அழறாங்க பாரு. நீ அழாம போல்டா இருந்தாதான் அவங்களுக்கு நம்பிக்கை சொல்ல முடியும். சொன்ன கேளு. இல்லைங்க, என்னால முடியல. என் தங்கச்சிட்ட நான் ஃப்ரெண்டா இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் அவட்ட ஃப்ரெண்டா பழகியிருந்தா அவ மனசுல என்ன இருக்குன்னு கண்டிப்பா அவ என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல. நானும் கல்யாணம் நடந்து வந்ததுலேருந்து அவகிட்ட பேசவே இல்லை. அவ லைஃப்ல என்ன நடக்குது, யாரு வரா, என்ன போயிட்டு இருக்கு, எதையுமே நான் கேட்கல. ஒரு அக்காவா என்னோட கடமையை நான் சரியா செய்யவே இல்லைங்க. அத்தை அழாதீங்க, எப்படியாவது ஆதி வந்துடுவா. அழாம எப்படிமா இருக்க முடியும்?
நம்ம எல்லாரையும் இனிமே ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதுன்னு உன் சம்மந்தி தலைகுனிய வச்சுட்டாளேம்மா. அதனால தான் சொன்னேன் அத்தை, ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணத்தை பொறுமையை நடத்தலாம், அவகிட்ட கேட்டுக்கலான்னு. நீங்கள் தான் கேட்கவே இல்லை, ஒத்த காலில் நின்னீங்க. என்ன சொல்ற? அப்ப இந்த கல்யாணத்துல ஆதிக்கு விருப்பம் இல்லையா? என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, அவள் ஆரம்பத்துலேருந்தே கல்யாணம் இப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னம்மா பேசுகிற? கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்ப என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னா, அப்புறம் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்ப இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னா. அதனால தான் சரி படிக்கணும்னு ஆசைப்படுறா போலன்ட்டு கல்யாணத்துக்கு பேசி முடித்தோம். அத்தை, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா நீங்கள் கேட்டப்ப அவள் மனசில் அண்ணன் மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய மாறுச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா கவனிக்கலையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரே வீட்டில் ஒரே வயசில் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு ஓரளவுக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியும்ல. அவள் நிறையவே மாறினா. எனக்கு தெரிஞ்சு அவள் அண்ணனை லவ் பண்ணான்னு தான் நினைக்கிறேன். கொழுந்தனை லவ் பண்ணா அவ ஏன் சொல்லாம இருக்கணும்? ஆமாம்மா, அவள் ஒருவேளை கிருஷ்ணா லவ் பண்ணேன்னு சொல்கிறதுல என்ன இருக்கு? என்னம்மா சொல்கிறீங்க? முதல்ல கிருஷ்ணாவை பிடிக்கவே பிடிக்காது, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நம்ம யாரும் கேட்கவே இல்லையே. முதல்ல அவள் மனசில் ஆசைவதியை தூண்டி விட்டோம். அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ விரும்புறியா இல்லையா, கிருஷ்ணாவை பேசி முடிக்கலாமான்னு நம்ம கேட்கவே இல்லை. அவளாக வந்து எப்படி கிருஷ்ணா விரும்புகிறேன்னு சொல்லுவா? யோசிச்சு பாருங்க. ஆமாம்ல, நானும் ஒரு டைம் கூட கேட்கலையே. அத்தை, யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கம்பெனியில் போயிட்டு 1 வாரம் ஒர்க் பண்ணுறேன், அதுவும் மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் அப்படின்னு எந்த பொண்ணாவது சொல்லுவாளா? இதுலையே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாமா? ஐயையோ, அதனாலதான் என் தங்கச்சி அன்னைக்கு நீ பேசுறப்ப ரொம்ப கோவப்பட்டாளா முத்து? ஆமா அண்ணி. கிருஷ்ணா எங்கம்மா? உடனே வர சொல்லு, என் மருமகளை தேடி கண்டுபிடிக்க சொல்லு. அம்மா, ஆதி அண்ணியை காணோன்னு உடனே அண்ணன் இங்கேருந்து கிளம்பியாச்சு. என் நேரத்துக்கு அண்ணன் ஆதியை தேடிக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுவாரு, கவலைப்படாம இருங்க. ஆதி கிடைச்சிடுவாளாமா? கண்டிப்பா கிடைச்சிடுவாமா. ஹாய் குட்டி, யார் நீங்க? எங்க போறீங்க? நீங்க தான் ஆதி அக்காவா? ஆமாடா, என் பேர் தான் ஆதி. உன் பேர் என்ன? என் பேரு சித்ரா. அப்படியா, ஸ்வீட் நேம். ஹாய் அக்கா, உங்களை கிருஷ்ணான்னு ஒரு அண்ணா கார்டன் பக்கம் வெயிட் பண்றாங்களா, வர சொன்னாங்க. என்ன, கிருஷ்ணா வந்திருக்காரா? கடவுளே, சரிம்மா, தேங்க்யூ. என்ன என்ன வர சொல்லிட்டு அவரை இன்னும் காணோம்? அக்கா, கிருஷ்ணா சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்களை எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு? அவர் வரலையா? இல்லக்கா, அவர் நேர்ல வந்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா, அதனால என்னை விட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்கிற கோயில்ல தான்க்கா. சரி, போகலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். சரிக்கா. இந்த பையனை நான் பார்த்ததே இல்லை, எப்படி நம்பி போறது? நம்பி போய் தான் ஆகணும், ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அவர் எனக்காக ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்காரு. அவர் அனுப்பலன்னா என்ன தேடி யார் வரப்போறா? எனக்குன்னு எதிரிங்களும் யாரும் கிடையாது. ரவி மாமா அங்க மண்டபத்தில் காத்துட்டு இருப்பாரு. இப்போ நான் இந்த வண்டியில் ஏறி போகல, கண்டிப்பா ரவி மாமா தாலி கட்டிடுவாரு. அப்புறம் நான் கிருஷ்ணாவை மிஸ் பண்ணிடுவேன். நான் கிருஷ்ணாவை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனாலும் கொஞ்சம் ஏதோ மனசுக்கு நெருடலா இருக்கு. ஒன்று பண்ணலாம், நம்ம மொபைலில் லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஏன்னா லவ் பண்ணுறப்ப அடிக்கடி அப்படி தான் சொல்லுவார். அக்கா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இதோ வரே. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே ஆதியை கடத்தியாச்சு. ஆமா, நீங்க சொன்ன இடத்துக்கு கொண்டு போயிடுறேன். நீங்க நேரம் அங்கே வந்துடுறீங்களாண்ணே? என்ன டைம் ஆகுமா? சரிண்ணே.